வருமா? Perfect timing, Jimmy. சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஆலியா மானசா ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக இருக்க சாமந்தி அப்படின்ற ஒரு சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. இந்த சீரியல் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது, இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்ற பல அப்டேட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. ஆலியா மானசா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ராஜா ராணி சீரியல் மூலமாக தான் பாப்புலராக இருந்தாங்க. அதை தொடர்ந்து ராஜா ராணி சீசன் 2லையும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சன் டிவிக்கு மாறி சன் டிவியில் இனிய சீரியல்லையும் 2 வருஷத்துக்கு மேலே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இப்போது ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆக இருக்க சாமந்தி சீரியல்லையும் கமிட் ஆகியிருக்காங்க. சாமந்தி சீரியல் தெலுங்கு சீரியலோட ரீமேக் தான். தெலுங்கில் இந்த சீரியல் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. மேலும் நார்மல் கதை மாதிரி தான் இதுவும் ஒரு கிராமத்து பெண்ணோட சாதனையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை. இந்த டைட்டிலோட சாமந்தி தான் இந்த ஹீரோயினியோட பேராகவும் இருக்குது. ஒரு ஜமீன்தார் வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அம்மாவுக்கு வாய் பேச முடியாமல் இருக்குது. குடும்பத்தோட சூழ்நிலையால் அந்த ஜமீன்தார் வீட்டை விட்டு வெளியே வந்து சிட்டிக்கு வந்து வேலை தேடுறாங்க. அப்போதான் ஹீரோவோட குடும்பமான ஹர்ஷவர்தன் குடும்பத்தை மீட் பண்ணுறாங்க. மேலும் சாமந்தியோட லட்சியம், கனவு, ஹர்ஷவர்தன் ஃபேமிலிக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வர பிரச்சனை, அவங்க குடும்ப சூழ்நிலையை அவங்க எப்படி மாற்றுறாங்க, இதுக்கடையில் காதல், கல்யாணம், விதி அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியாக தான் இந்த சீரியல் இருக்குது. ஸோ இந்த சீரியல் தெலுங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேலும் தெலுங்கில் இந்த சீரியலில் ஆசிஸ் சக்கரவர்த்தி தான் லீட் பண்ணி நடிச்சிருந்தாரு. அவரே தான் தமிழில் ரீமேக் பண்ணும்போது ஆலியா மானசா கூட சேர்ந்து ஹீரோவாக லீட் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. மேலும் சாமந்தி சீரியல் கதையை பார்க்கும்போது ராஜா ராணி ஸ்டோரியோட கதை மாதிரி தான் இருக்குது. அந்த சீரியல்லையும் கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. அங்கே தான் அந்த வீட்டோட ஓனரையே திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. மேலும் சாமந்தி சீரியலில் ஸ்ருதி ஸ்டூடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஜீ தமிழில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ரெட்டை ரோஜா, மாரி, கார்த்திகை தீபம் போன்ற பல சீரியல்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த சீரியலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.